கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ராஜாக்களின் முதலாம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 மற்றும் 13. 1 ராஜாக்கள் 6, 12 மற்றும் 13. நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படி எல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கைக்கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். As for this temple you are building, if you follow my decrees, observe my laws, and keep all my commands and obey them, I will fulfill through you the promise I gave to David your father, and I will live among the Israelites and will not abandon my people Israel. அவர் நீ என் நியாயங்களின்படி ஒழுகி என் நீதி சட்டங்களின்படி செயலாற்றி என் கட்டளைகளை கடைப்பிடித்து நடந்து வருவாயாகில் நீ கட்டுகிற இக்கோவிலை குறித்து நான் உன் தந்தை தாவீதுக்கு சொன்ன என் வாக்கை உன்னிடம் நிறைவேற்றுவேன். இஸ்ரவேல் மக்களிடையே குடியிருப்பேன், என் மக்களாகிய இஸ்ரவேலரை கைவிட மாட்டேன் என்றார். ஆமென். சாலமோன் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை குறித்து தியானித்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று சாலமோன் கட்டிய தேவாலயத்தை பற்றியும் அந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை குறித்தும் சற்று நேரம் தியானிப்போம். சாலமோன் தனது தந்தையான தாவீதின் ஆசையை நிறைவேற்ற கர்த்தருக்காக ஒரு மகத்தான ஆலயத்தை கட்டினான். இந்த ஆலயம் மிகுந்த அழகுடனும் தேவனுடைய மகிமைக்காகவே அமைக்கப்பட்டதாகவும் இருந்தது. அது சுமார் 7 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டது. அது தேவனுடைய சந்நிதியை சாட்சியப்படுத்தும் இடமாகவும் இஸ்ரவேல் மக்களுக்கு ஜபத்திற்கும் பலி கொடுத்தலுக்கும் மையமாகவும் ஆனது. இந்த ஆலயத்தை கட்டின சிறப்பை இந்த 6ஆம் அதிகாரத்தை வாசித்து அறியலாம். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய பாடங்களை பார்ப்போம். முதலாவது, தேவனுக்கு சிறந்ததை அளிக்க வேண்டும். சாலமோன் ஆலயத்தை கட்டும் பொழுது பொன்னும் வெள்ளியும் மிகச் சிறந்த கட்டிடப் பொருட்களையும் பயன்படுத்தினான் என்பதை இந்த அதிகாரத்தின் 21, 22 வசனங்களில் வாசித்து அறிகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு அளிக்கும்போது அது எதுவாயிருந்தாலும் எஞ்சியதை அல்ல, சிறந்ததையே அளிக்க வேண்டும். நீங்கள் கண் ஊனமானதை பலியிட்ட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே, அதை உன் அதிபதிக்கு செலுத்து. அவன் உன்மேல் பிரியமாயிருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார் என்று மல்கியா தீர்க்கதரிசி கூறுவதை மல்கியா 1:8 வாசிக்கிறோம். தேவனுக்கு செலுத்தும் காணிக்கை எதுவாயிருந்தாலும் நம் இருதய ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடும் நம்மிடத்தில் இருப்பதிலேயே சிறந்ததையும் மனமுவந்து கொடுக்க வேண்டும் என்பதை சாலமோன் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம். இரண்டாவது, ஆலயம் என்பது தேவனுடைய சந்நிதி. ஆலயம் தேவனுடைய வாசஸ்தலமாக கருதப்பட்டது. அது மக்களுக்கு தேவனுடைய பரிசுத்த சந்நிதியை நினைவூட்டியது. இன்றைய நியாயத்தில் நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நீங்கள்
தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக நம்மை பார்த்து கேட்பதை கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 3 அதிகாரம் 16 வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் தான் தேவனுடைய ஆலயம் என்றால் இந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தமாக வைத்திருக்கிறோமா? வெள்ளி, பொன், சிறந்த பொருட்கள் கொண்டு சாலமோன் கட்டிய ஆலயம் போல நம்மை உயர்ந்த நற்பண்புகளாலும் ஆவிக்குரிய கனிகளாலும் நிறைத்து அவருடைய ஆலயத்தை பராமரித்து வருகிறோமா? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். 3வது, ஆலயம் ஜெபம் மற்றும் ஆராதனைக்கான இடம். சாலமோன் ஆலயம் கட்டி முடித்தபோது அவர் பெரிய அர்ப்பணிப்பு ஜெபம் செய்தார் என்பதை 8 அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம். ஆலயம் ஜெபத்தின் இல்லம், ஆராதனையின் மையம். அதுபோல நமது உள்ளமும் தேவனுக்கான ஜெப ஆலயமாக இருக்க வேண்டும். என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மத்தேயு 21:13 வாசிக்கிறோம். நம்முடைய இருதயம் ஜெப வீடாக இருக்கிறதா அல்லது கள்ளர் குகையாக, அதாவது வெறுப்பு, கோபம், பொறாமை போன்ற அசுத்த குணங்கள் நிறைந்த இடமாக இருக்கிறதா? இதையும் நீங்களே யோசிச்சு பாருங்க. 4வது, கட்டுமானத்தில் ஒழுங்கு மற்றும் அர்ப்பணிப்பு அவசியம். ஆலயம் அமைக்கப்பட்ட விதம் மிகுந்த ஒழுங்குடனும் துல்லியமான அளவுகளுடனும் இருந்தது என்பதை 6:38 வாசிக்கிறோம். தேவனுக்கான சேவையில் சீரான ஒழுங்கும் அர்ப்பணிப்பும் அவசியம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று பவுலடிகளார் அறிவுறுத்துகிறதை கொலோசியர் 3:24 வாசிக்கிறோம். தேவனுடைய சேவையில் சீரும் முழு அர்ப்பணிப்பும் அவசியம். 5வது, தேவனுடைய காரியத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். அதிகமாய் வருமென்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எதின் நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இதன் நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை ஆகாய் 2:9 வாசிக்கிறோம். முதலில் தேவனுடைய காரியத்தை செய்யும் பொழுது நம் காரியங்களை தேவன் நிறைவேற்றுவார். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக கூறியிருப்பதை மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். மொத்தத்தில் சாலமோன் வாழ்வில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள்: சாலமோனின் ஆலயம் தேவனுடைய மகிமைக்காக கட்டப்பட்டது. இன்று நம் வாழ்க்கையே தேவனுடைய ஆலயமாக, அவருக்கு மகிமையாக இருக்க வேண்டும். நம் உடலும் நம் உள்ளமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு சிறந்ததை அளித்து ஜெபத்திலும் ஆராதனையிலும் விசுவாசமாக இருக்க வேண்டும். தேவனுடைய சந்நிதியை மதித்து அவர் வாசம் செய்யும் ஆலயமாக நாம் வாழ வேண்டும். பரலோக தந்தையே, சாலமோன் உமக்காக கட்டிய ஆலயம் உமது மகிமைக்கு பெருமை சேர்த்தது. இன்று எங்கள் வாழ்க்கையும் உமது பரிசுத்த சந்நிதி நிறைந்த ஆலயமாக இருக்க கிருபை தாரும். எங்கள் உள்ளமும் எங்கள் உடலும் உமக்கே அர்ப்பணிக்கப்படுவதாக.
உமக்கான ஆராதனையிலும் ஜெபத்திலும் சேவையிலும் விசுவாசமாக இருக்க உதவி செய்யும். எப்பொழுதும் உமக்கு முதன்மையை அளித்து சிறந்ததை உமக்கே கொடுக்கிற வாழ்க்கையை வாழச் செய்யும். எங்கள் வாழ்க்கை உமது மகிமையை வெளிப்படுத்தும் ஆலயமாக இருக்க கிருபை தந்தருளும் என்று அவர் பாதம் பணிவோம். அவரே நம்மை அவருடைய ஆலயமாக மாற்றி நம்மில் வாசம் செய்து நம்மை ஆளுகை செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.